ஓகே, இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நமக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஃபைனலாக வந்து ஆன்சர் வருமா வராதான்னு கன்க்ளூட் பண்ண முடியும். நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வச்சு ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சில டைம் நினைப்போம். படித்து பார்த்து சில டைம் அப்போ வந்து தப்பு பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினை கொடுத்துருக்குது எல்லாத்துக்குமே காமன். கரெக்டாக வாட்ச் பேக்குன்னு இருக்குது. என்னுடைய சம் ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு வாட்சுக்கும் பேக்குக்கும் 4400. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா வாட்சினுடைய காஸ்ட் ப்ரைஸை வந்து 100x வைக்கிறேன், பேக்கினுடைய காஸ்ட் ப்ரைஸை 100y வைக்கிறேன். கொடுத்துருக்கிறது என்ன 100x + 100y வேல்யூ 4400. ஸோ நீங்கள் 100 டிவைட் பண்ணிங்கன்னா x + y வேல்யூ 44 கிடைக்கும். ஓகே, இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. த வாட்ச் இஸ் சோல்ட் அட் 20% ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா வாட்ச் வந்து 20% ப்ராஃபிட் எப்பவுமே அதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 120x செல்லிங் ப்ரைஸ். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேக்னோட செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வந்து கொஷின். கொடுத்துருக்க டேட்டா இதுதான் காமனாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் படிக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1, டிஸ்கவுண்ட் கிவன் ஆன் வாட்ச். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம செல்லிங் ப்ரைஸை பற்றி பேசியிருக்கோம், காஸ்ட் ப்ரைஸை பற்றி பேசியிருக்கோம். டிஸ்கவுண்ட்டுன்ற வார்த்தை நமக்கு எப்போ வரும்? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இங்கே ரெண்டு விஷயத்துலையுமே உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டே தெரியாது. ஸோ இங்கே நீங்கள் இதை வச்சு ரிலேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ கொடுத்துருக்கிறத தனியாக எழுதுங்க. வாட்ச், பேக், இது ரெண்டுத்துக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் கிவன் ஆன் வாட்ச் இஸ் 160 மோர் தென் தட் ஆஃப் பேக். இங்கே கொடுத்த டிஸ்கவுண்ட்டு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்த டிஸ்கவுண்ட் எனக்கு 1 + 60 இருக்கும். கொடுத்துருக்கிறது ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ A + 120 rupees ₹. இதுதான் வந்து பேக்கில் கொடுத்த டிஸ்கவுண்ட்டு, இது வாட்சில் கொடுத்த டிஸ்கவுண்ட். ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து நமக்கு என்ன தெரியும்னா, ஏன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு நம்ம ரிலேஷன் கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு மார்க் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் ரிலேஷன் கொண்டு வர முடியும், அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2, த டிஸ்கவுண்ட் கிவன் ஆன் த பேக் இஸ் 10% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். பேக்கில் கொடுத்த டிஸ்கவுண்ட் எவ்வளோனா அந்த பேக்கினுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100y. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 10y அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பேக்கினுடைய காஸ்ட் ப்ரைஸு 100y, அதனுடைய டிஸ்கவுண்ட்டு 10y இருக்கும். அப்பயும் நமக்கு என்ன தெரியாது? மார்க்கெட் ப்ரைஸும் தெரியாது, செல்லிங் ப்ரைஸும் தெரியாது. இன்கேஸ் இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், செல்லிங் ப்ரைஸ் வந்து 80yன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ 10y டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த 80y வந்திருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக 90y வந்து மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லியிருக்கலாம். பட் உங்களுக்கு மார்க் ப்ரைஸும் இல்லை, செல்லிங் ப்ரைஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வச்சு ஒரு ரிலேஷன் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வாட்ச் இஸ் மார்க்ட் அப் 140% அபோவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் காமனான விஷயம். ஸோ வாட்சை வந்து எனக்கு 40% மார்க் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ 140xன்றது மார்க்கெட் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ், இது வாட்ச். ஸோ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் டிஃபால்ட்டாக தெரியும் 120xன்னு. இந்த பேக் இஸ் மார்க்கெட் அப், இங்கே பேக்கு 25% மார்க் அப்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. பேக்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100y. அப்போது 125yன்றது எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இப்போ ரிலேஷனுக்கு வாங்க. இண்டிவிஜுவலாக 3 பாயிண்ட்டை நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்க, 3த்துலேயும் ஆன்சர் வரல. 1 அலோன், 2 அலோன், 3 அலோன் கண்டிப்பாக ஆன்சர் கொண்டு வர முடியாது. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பேக் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் நான் கம்பைன் பண்ணுறேன். ஓகே, 1ஐயும் 2ஐயும் நான் கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள். 1ஐயும் 2ஐயும் நான் கம்பைன் பண்ணால் எனக்கு இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 10yனோட வேல்யூ தான் A. கரெக்டாக? ஓகே, இப்போ 10yனோட வேல்யூ தான் ஏன்னா எனக்கு இங்கே ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஏக்கு பதில் நான் 10yன்னு எடுத்தேன்னா இங்கே என்ன எடுக்கலாம்? 10y + 116 எடுக்கலாம். கரெக்டாக? இது என்னது? டிஸ்கவுண்ட். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து மார்க் ப்ரைஸை வச்சு ரிலேஷன் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் 10y + 116 எடுப்பேன். இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்கள் செல்லிங் ப்ரைஸோட ஆட் பண்ணால் உங்களுக்கு மார்க் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட்டை இங்கே எது கூடயே ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு உங்களால் இங்கே மார்க் ப்ரைஸே கண்டுபிடிக்க முடியாது. மார்க் ப்ரைஸ் கண்டுபிடிக்காமல் உங்களால் செல்லிங் ப்ரைஸும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 1ஐயும் 2ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே, 1 and 2 வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 2 and 3 கம்பைன் பண்ணுங்கள். இப்போது டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 10yன்னு தெரியும். கரெக்டாக? டிஸ்கவுண்ட் வந்து 10yன்னு தெரிஞ்சுன்னா
டிஸ்கவுண்ட் 10y போச்சுன்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறீங்க, ஓகேவா? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் 10y. ஸோ டிஸ்கவுண்ட் 10y போச்சுன்னா உங்களுக்கு 115yன்றது செல்லிங் ப்ரைஸ், ஓகேவா? இப்போயும் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, என்ன தெரியாது, இது ரெண்டுத்துக்கும் அமௌண்ட் தெரியாது. இது மட்டும்தான் உங்களுக்கு 4400 தெரியும். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னோட வேல்யூ 44ன்னு தெரியும். பட் இதை வச்சு உங்களுக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ 2வையும் 3யும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ ஓகே, இதை அடிச்சிருவோம். இப்போ 1ஐயும் 3யும் கம்பைன் பண்ணணும், கரெக்டாக? 1ஐயும் 3 என்ன கம்பைன் பண்ணுவீங்க? இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்டோட வேல்யூ என்ன? இங்கே இருக்க டிஸ்கவுண்ட் பாருங்கள், 20xனோட வேல்யூ நீங்கள் என்ன எழுதலாம்? 10y + 116 எழுதலாம், கரெக்டாக? சாரி, அதுவுமே எழுதக்கூடாது, ஏன்னா இந்த பாயிண்ட்டு கன்சிடர் பண்ணதுனால தான் இங்கே 10yன்னு எடுத்தேன். மற்றபடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1ல் இருக்க பாயிண்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் இது எப்படி எழுதலாம்? a + 116 எழுதலாம். ஸோ எழுதினாலும் என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து ஏன்னு மாற்றுவீங்க, அது ஒரு வேரியபிள் வரும். பட் உங்களுக்கு என்ன இங்கே கிடைக்கும்? டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கிடைக்கும். டிஸ்கவுண்ட்னு படித்தா என்ன பண்ண முடியும்? இங்கே ஒய்ன்னு வந்து நிற்கும், திரும்ப ஏன்னு ஒரு வேரியபிள் நிற்கும், திரும்ப அப்பயும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ 1 2 அலோன், 2 3 1 3 வச்சு கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியாது. இப்போ 3த்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். 3த்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இங்கே 115 வருமா? இப்போது இதில் கொடுத்த டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? 20x, கரெக்டாக? ஏல கொடுத்த டிஸ்கவுண்ட் அதனுடைய வேல்யூ தான் நமக்கு 10y + 116 எழுதலாமா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும்? 20x - 10y = 116 ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 1 2 3 3த்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஆன்சர் கிடைக்கும், இல்லைனா ஆன்சர் கிடைக்காது. அவ்வளோதான் வந்து டேட்டா சஃபிஷியன்சி. ஓகே, கொஷின் என்னென்னா, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் 72 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் 180 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டோட்டல் டைம் டேக்கன் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இது வந்து கொஷினாக கேட்டாங்க. நமக்கு ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 576 கிலோமீட்டர் நான் அப்ஸ்ட்ரீமில் போகிறேன், ப்ளஸ் 1440 கிலோமீட்டர் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகிறேன். எனக்கு எடுத்துக்கிட்ட டோட்டல் டைமிங் 88 ஹவர்ஸ். ஓகே, இதை வச்சு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நம்மளுக்கு நினைக்கலாம், பட் ஆக்சுவலாக சொல்லலாம். எப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது 2 நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களே, இதனுடைய டோட்டல் டைம் கேட்டிருக்காங்க. இது 2த்தினுடைய டோட்டல் டைம் தான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பர்னுடைய எக்ஸாக்ட் சேம் மல்டிபிள் இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் 10 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் போக உங்களுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்குதுன்னா, 10 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் 20 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் போக கண்டிப்பாக உங்களுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கும். ஏன்? இதனுடைய டபுள் த டிஸ்டன்ஸ் போகிறோம். இங்கே டபுள்ன்றதுனால மட்டும்தான் உங்களுக்கு டைம் டபுள் ஆகுன்றது மீனிங் இல்லை. ஸோ இது சிம்பிளாக எதை மீன் பண்ணுது? மல்டிபிள்ஸை மீன் பண்ணுது. அதனுடைய எத்தனை மல்டிபிள் இங்கே 2 இடத்துலையும் உங்களுக்கு 2ன்ற நம்பர் எக்ஸாக்டாக மல்டிபிள் ஆகும். ஸோ அதனால் மட்டும்தான் டைம் எக்ஸாக்டாக 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆகும். இங்கே 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டு இங்கே 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சூட் ஆகாது. இங்கே பாருங்கள், 8நோட மல்டிபிள் 576, இங்கே 8நோட மல்டிபிள் 1440. ஸோ கண்டிப்பாக டைமோட மல்டிபிளும் 8ஆக தான் இருந்திருக்கும், கரெக்டாக? ஓகே, இப்போது அதனுடைய மல்டிபிளாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே 11 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் எடுத்திருந்தால் தான் இங்கே 8 ஹவர்ஸாக மாறி இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம போகிற அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸும் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸும் எக்ஸாக்டாக 8 மல்டிபிள்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு டைமோட மல்டிபிள்ஸும் 8 மல்டிபிள் தான் இருக்கும். ஸோ இங்கே 88 ஹவர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே 11 ஹவர்ஸ் தான் எடுத்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம இவங்க கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2, the speed of the boat in still water. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம கான்செப்ட் போகிறனாலே ஸ்டில் வாட்டர், ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். the speed of the boat in still water is twice the speed of the current. speed of the currentனா ஸ்ட்ரீம். ஸோ எக்ஸ் இங்கே 2x வருமா? ஸோ இங்கே நமக்கு அப் ஸ்ட்ரீம் என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும், டவுன் ஸ்ட்ரீம் வந்து 3x வரும்.
சம் ஆஃப் த ஸ்டில் ப்ளஸ் ஸ்டீம் வந்து டவுன் ஸ்ட்ரீம், ஸ்டில்லுக்கும் ஸ்டீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்பீட்லாம் கிடச்சிச்சு. ஆனால் ஆக்சுவலாக வேரியபிள் இருக்குது. த போட் கேன் ட்ராவல் 162 கிலோமீட்டர் இன் டவுன் ஸ்ட்ரீம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன். கரெக்டாக? ஸோ 162 டிவைடட் பை 3x, ஏன்னா டவுன் ஸ்ட்ரீமில் தானே போகுது இது. ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 3x. ஓகே, 90 கிலோமீட்டர் வந்து அப் ஸ்ட்ரீமில் போகுது. ரெண்டுத்தினுடைய டோட்டல் டைம் தான் டோல் லாஸ். இங்கே ஏன் ப்ளஸ் போகிறோன்னா இதையே சேர்த்து டைமிங் சொல்கிறாங்க. ஸோ அப் ஸ்ட்ரீமில் எனக்கு போன டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 லாஸ். கரெக்டாக? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 354 சார்னு வருமா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மேலே நியூமினேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 144 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 ஹவர்ஸ். கரெக்டாக? ஸோ 12 சார் கேன்சல் ஆகிரும். உங்களுக்கு எக்ஸ்னோட வேல்யூ 12ன்னு கிடச்சிரும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே நீங்கள் 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு தெரிஞ்சிடும். இங்கே நம்மளுக்கு டைமிங் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் நீங்கள் இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும், ஸ்டீம் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும், அப்பு டவுன் ஸ்ட்ரீம் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டைம் ஸ்பீடை எடுத்து போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 72 டிவைடட் பை 12. கரெக்டாக? அப் ஸ்டீம் வந்து 12 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 180 டிவைடட் பை 36. கரெக்டாக? ஸோ 12 6 ஆர் 36 5 சார். உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கோம்? 11 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட், ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட். ஸ்டேட்மெண்ட் 3 படித்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்களே அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸ்டில் வாட்டரில் இருக்க ஸ்பீடு வந்து கரண்ட்டை விட 12 கிலோமீட்டர் அதிகமாக இருக்குமா. இங்கே எடுக்கிற எக்ஸ் வேறு, இங்கே எடுக்கிற எக்ஸ் வேறு, நீங்கள் ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியாக இங்கே டெஃபினேஷன் எழுதுகிறேன். ஸோ இதுக்கு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர் 1 or 2 alone is sufficient to answer the question. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேம் ஆர்னோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் எப்போயுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, டேட்டா சஃபிஷியன்சி எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக செக் பண்ணணும். 1 alone, 2 alone, 3 alone, 1 and 2, 2 and 3, 1 and 3. அதுக்கப்புறமா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 1 2 3 கம்பைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்னுடைய வேல்யூ கேட்டிருக்கேன். ஓகே, இங்கே உங்களுக்கு ஆர் அப்படின்ற பிரின்சிபல் வந்து எக்ஸ் அப்படின்ற பிரின்சிபல் வந்து 5.4 டைம்ஸாக மாறுது. பிகம்ஸ் 5.4 டைம்ஸ். அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5.4 டைம்ஸ் இல்லை, பிகம்ஸ்னால் அமௌண்ட். ஸோ இது பிரின்சிபல், இது அமௌண்ட் வந்து உங்களுக்கு 5.4xஆ இட் செல்ஃப்னா எக்ஸே 5.4xஆ மாறுது. ஓகேவா? ஸோ பிரின்சிபலும் அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ 4.4x. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தெரியும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இயர்ஸையும் நீங்கள் பர்சன்டேஜையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ கிடச்சிரும். ஸோ இங்கே 11 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கிடைச்சவங்க நம்மளுக்கு 4.4xன்றது 11 இயர்ஸில் கிடைச்ச டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு இயரும் அவங்களுக்கு 0.4x கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்லேருந்து கிடைச்ச 1 இயர் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு 0.4x. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% per annumனு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸில் 0.4xன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 40%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40. அப்போது கியூன் ஆர்னோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நம்ம காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் எக்ஸ்ன்னு இருக்குது, இது 5.4xன்னு மாறுது. இங்கே கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் 4.4x, இது 11 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் 0.4x. இதில் இருந்தானே எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவோம், ஏன்னா இது பிரின்சிபல். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு? 40% கிடச்சிருக்கு. ஸோ ஆர்னோட வேல்யூ 40. இதை வச்சு இங்கே ஆருக்கு ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்க. எக்ஸ்ன்ற பிரின்சிபல் when invested it 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் 2 இயர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14112 அப்படின்னு வந்து அமௌண்ட்டு கிடைக்குது. இது வந்து நமக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு உங்களால் எந்த ஆன்சரையும் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிள் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 ஈக்குவேஷன் இருக்கும். அப்படி இல்லைனா உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் வந்து நமக்கு செட் ஆகலை. 3 அலோன் பாருங்கள். எக்ஸ்ன்ற அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிவ்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்
6912 when invested at compound interest for R% compounded annually for 2 years. எக்ஸ்ன்ற அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோனா 6912. இது அமௌண்ட்டு, இதிலேருந்து நீங்கள் பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த டோட்டல் வேல்யூவே உங்களுக்கு இப்போ நான் 2A 3 கம்பைன் பண்ண போகிறேன். ஏன்னா 1 அலோன் எனக்கு தனியாக கிடச்சிச்சு, நான் அதை இன்னொருத்தன் கூட கம்பைன் பண்ண முடியாது, கம்பைன் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா 1 அலோனே ஆன்சர் வருதுன்றப்போ இன்னொருத்து ஆன்சர் வராத கூட அதை கம்பைன் பண்ணாலும் ஆன்சர் வரதான் செய்யும். ஸோ 1 அலோன் இருக்கிறதுனால நான் 1 and 2ஐயும் 1 and 3ஐயும் விட்டுறேன். ஏன்னா 1 எனக்கு தனியாக ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ நான் 2A 3 மட்டும் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கம்பைன் பண்ணுறப்போ எனக்கு இந்த டோட்டல் டேர்ம்னோட வேல்யூ என்னென்னு தெரியும்னா 14112. ஸோ 14112 மைனஸ் 6912 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக? இந்த நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். எக்ஸ்னோட வேல்யூ கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை எடுத்து போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்னோட வேல்யூ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக 2ஐயும் 3ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆர்னோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் 1 அலோன் ஆர் 2 and 3 டுகெதர். இப்போ இங்கே மைனஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 100 வருது. அப்போ 200 and 200 7100 200 இன்னொரு 7. அப்போது எக்ஸ்னோட வேல்யூ 7200. கரெக்டாக? ஸோ 7200ல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குது? 6912 கிடைக்குது. இந்த ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சப்ஸ்டியூட் பண்ண சொன்னேன். இப்போ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸினோட வேல்யூ 7200. அதை நான் 2 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 6912 இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. இதில் இது எவ்வளோ பர்சன்டேஜ் செக் பண்ணுங்கள். 72 6912 செக் பண்ணிங்கன்னா 9 சார் வருமா? 630 ஒரு 18 648. ஸோ 432 வரும். ஸோ இதனோட வேல்யூ 6. ஸோ 96ன்றது 2 இயர்க்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ ஆர்னோட வேல்யூ 40. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுறப்போ ஆன்சர் ஆர்னோட வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆர்னோட வேல்யூ கண்டுபிடிக்க இந்த 1 அலோன் சஃபிஷியன்ட் ஆர் 2 and 3 வந்து சஃபிஷியன்ட். ஓகே, இப்போ இந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி கொஷின் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ண முடியும் தெரிஞ்சால் ஓகே. பட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஐ மீன் எக்ஸாக்டாக ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தால் ஓகே. ஓகே, இந்த கொஷின் என்னென்னா ஆர்னோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் 4த்துல எதை வச்சு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்னோடைய வேல்யூவை கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, பி அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதை R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், TESல இன்வெஸ்ட் பண்ணுறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 100 போடுவீங்க. ஓகே, R%னால R/100. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆஃப் ருபீஸ் எவ்வளோ கிடைக்குது? 5000 கிடைக்குது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சேம் சம்னா பிரின்சிபல். ஸோ சேம் பிரின்சிபல் இஸ் இன்வெஸ்டட் அட் R-20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் TES வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 2500 கிடைக்குது. ஓகே, இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒன்று விஷயத்தை பார்க்கலாம். என்னென்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிம்பிளாக P கேன்சல் ஆகிரும், 100 கேன்சல் ஆகிரும், 2500 1 சார் 2500 2 சார். இது 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன். நான் இதை சால்வ் பண்ணுறப்ப எனக்கு ஃபைனலாக என்னென்னு முடியும்? கண்டிப்பாக ஆர்னோட வேல்யூ ஏதோ ஒன்று வந்து நிற்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் ஆன்சர் சொல்லலாம் முடிவு பண்ணிடலாம். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, R டிவைடட் பை R-20 இஸ் ஈக்குவல் டு 2/1. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 2R - 40. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 40% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு உங்களால் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லலாம். பட் பேப்பரில் ஒரு ஸ்டெப் எழுதிட்டு ஓகே இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணால் நமக்கு ஆர்னோட வேல்யூ கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட்டு இதை மார்க் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் 2. Q அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருக்குது. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. காம்பவுண்டட் ஆனுவலி அமௌண்ட்ஸ் டு 2500 in 5 years. ஓகே, இப்போது 2 இயர்ஸ்க்குலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 2R + R² பேண்ட்ரன்னு. இப்போ நீங்கள் 5 இயர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா யோசிக்கவே தேவையில்ல.
நமக்கு காம்பவுண்ட் ஆனுவலி அமௌண்ட்ஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், P இன்ட்டு 1 + R/100/n காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னுடைய அமௌண்ட் ஃபார்முலா தாராளமாக தெரியும். ஸோ Qன்றது பிரின்சிபல், இதை 1 + R% இன்வெஸ்ட்மெண்ட்டில் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதுன்னா 2500 கிடைக்குது. ஓகேவா? Qன்ற அமௌண்ட் திரும்ப நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 1 + R/100 பவர் 7 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற அமௌண்ட் 4900. ஓகேவா? ஸோ 00 கேன்சல், Qக்கு Q கேன்சல், இந்த ஓல்ட் டேர்முக்கு இந்த பவரில் ஸ்கொயர்னு கேன்சல். ஓகேவா? ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேர்மை நான் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49/25. இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்கே ஸ்கொயர் இருக்கா? ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 1 + R/100 இஸ் ஈக்குவல் டு 7/5. ஓகேவா? ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 49/25 -1 கிடைக்கும். ஓகே, இந்த -1 போச்சுன்னா வரும் R/100 இஸ் ஈக்குவல் டு 7/5 -1. 7/5னா 2/5. R/100 இஸ் ஈக்குவல் டு 2/5. இதை மட்டும் பண்ணிங்கன்னா 20. ஸோ ஆர்னோட வேல்யூ 40. நீங்கள் வந்து இது இவ்வளோ சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்னோட வேல்யூ ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் சஃபிஷியன்ட்னு ஆன்சர் சொல்லிக்கலாம். பட் ஃபுல்லாக சால்வ் பண்ணி நம்ம கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 3. இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி இன்க்ரீசஸ் எவ்ரி % பை R% வந்து ஒரு வருஷமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, 2018ல் பாப்புலேஷன் 4500 பேர் இருந்தாங்க. ஓகேவா? 2020ல் பாப்புலேஷன் 8820 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து 2019 ஒன்று இருக்கும் கரெக்டாக? ஸோ 2018லேருந்து 19க்கு ஒரு % இன்க்ரீஸ், 19லேருந்து 20க்கு ஒரு % இன்க்ரீஸ். நம்ம குமுலேட்டிவ் % இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கலாம் கரெக்டாக? இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், A + B + AB/100 வந்து குமுலேட்டிவ் இன்க்ரீஸ் %. ஸோ இங்கே எனக்கு ரெண்டு இடத்துலையுமே R தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2R + R²/100 வேல்யூ எவ்வளோ எனக்கு இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், 4320 கரெக்டாக? இது 4500ல் எவ்வளோ % பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே 0க்கு 0 கேன்சல், இங்கே 100 வரும். இந்த 0க்கு 0 கேன்சல், 5 2s are 5 9s are, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 4s are 36, 9 8s are 72. ஸோ இதனோட வேல்யூ உங்களுக்கு 96 கிடைக்கும். ஸோ ஆர்னோட வேல்யூ 14 டேரெக்டாக சொல்ல முடியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 10%னா 2 இயர்ஸ்க்கு 21 கரெக்டாக? 20%னா 44, 30%னா 69, 40%னா 96. இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் % குமுலேட்டிவ் % எவ்வளோன்னு கெஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஆர்னோட வேல்யூ 14 கிடைக்கும். ஸோ இந்த கொஷினும் சஃபிஷியன்ட். ஸோ R is an integer கொடுத்துருக்காங்க. ஸோ 1R 2 or 3 alone is sufficient to answer this question. ஓகே, இது வந்து ஒரு டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்ட் கொஷின். இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் காமனான டெஃபினேஷன் வந்து 3 நம்பர் இருக்குது, PQR. அதனுடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 16 சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். 3 நம்பரில் எது ஆட் நம்பர்னு கொஷின் இல்லை, ஹவு மேனி. ஸோ எத்தனை ஆட் நம்பர் இருக்குன்னு மட்டும் தான் கொஷின். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நீங்கள் லாஜிக் யோசிங்க. 3மே வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். நம்ம அங்கே வந்து நெகட்டிவ்லாம் யோசிக்கக்கூடாது. 3மே பாசிட்டிவ் நம்பர்ஸ். அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 வரணும். ஓகே, இங்கே பாருங்கள், 1 × 2 × 13 எழுதலாமா? நெக்ஸ்ட்டு 1 × 3 × 20 எழுதலாம். 1 × 3 × 20 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 1 × 4 × 15, 1 × 5 × 12, 1 × 6 × 10, 1 × 10 × 6, இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டே போனீங்கன்னா இதை கண்டினியூ ஆகிட்டே போகும். அடுத்து 1 × 12 × 5, 1 × 15 × 4, இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். ஓகே, இது வந்து நான் கொஷினில் இருக்கிறத வச்சு நான் ஒரு அசம்ஷன் பண்ணேன். நீங்கள் கேட்கலாம் 2 × 3 × 10 கூட தானே வரலாம். ஓகே, வரலாம்.
இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து வரலாம். 2 3 10 அடுத்து 4 15 1 வரலாம். அடுத்து 15 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வராது ஏன்னா கரெக்டாக. ஸோ 5 இன்ட்டு 2 இன்ட்டு 6 வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வரலாம். ஓகே, நிறைய லாஜிக் போயிட்டே இருக்கும். அவங்க ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர் ஆன்சர் தான் வரணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐ மீன் இது ஒரு க்ளூ. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 3 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் லாஜிக் செட் ஆகும். பட் நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் நம்பர் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஒரு இது நோட் பண்ணிங்கன்னா தெரியும், உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் லாஜிக் செட் ஆகும். பட் இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள், 33ன்னு வருதா? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், சம் ஆஃப் 3 டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் 33 வருது. ஓகே, இதை ஆட் பண்ணி பாருங்கள், 24 வருது. இதை ஆட் பண்ணி பாருங்கள், 20 வருது. இதை ஆட் பண்ணி பாருங்கள், 17 18 வருது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போதா? இப்போ நீங்கள் இதில் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர் வரணும். அப்போ இதெல்லாம் தப்பு தானே? அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தா நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து இங்கே பாருங்கள், 16 17 வருது. இங்கே வந்து இங்கேயே 17 வரும். இங்கே என்ன வரும்? 18 வரும். இது தப்பு. இங்கே 20 வரும். இது தப்பு. இங்கே 7 13 வரும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் நோட் பண்ணிங்கன்னா எதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் வருது, ஆட் நம்பர்ஸ் வருது, அங்கெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இதில் எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குது? 1. இது ஈவன் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ இதில் எத்தனை ஆட் நம்பர்? 1. அவங்க கேட்குற கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், 1ன்றது மட்டும் தான் ஆட் நம்பர், 1ன்றது மட்டும் தான் ஆட் நம்பர், 5ன்றது மட்டும் தான் ஆட் நம்பர். ஸோ இதிலேருந்து என்ன பண்ணால் கன்க்ளூஷன் வரணும்னா உங்களுக்கு 60 ஆன்சர் வரணும். 3 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ஆட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் 60ன்றது கிடைக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா இன்னொரு லாஜிக் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதில் நம்பர் சிஸ்டம் என்ன ஒர்க் ஆகுனா, ஆட் நம்பர் இன்ட்டு ஆட் நம்பர் கரெக்டாக இன்ட்டு ஈவன் நம்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகேவா? பட் நீங்கள் ஆட் நம்பரையும் ஆட் இது ஒரு லாஜிக் கரெக்டாக. ஆன்சர் 60ன்றதுனால ஈவன் நம்பர். இன்னொரு லாஜிக் என்னென்னா, ஆட் நம்பர் இன்ட்டு ஈவன் நம்பர். இப்போ நீங்கள் இங்கே தெளிவாக ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இது 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கரெக்டாக. ஆட் நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான் ஆன்சர் கிடைக்கும். திரும்ப ஈவன் நம்பரையும் இந்த ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மேஷன் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் இருக்கும், ஈவன் நம்பரையும் ஆட் பண்ணால் ஈவன் நம்பர், ப்ளஸ் எப்போவுமே ஒரு ஆட் நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆட் நம்பர் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷன் தான் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதை வச்சே நீங்கள் என்ன சொல்லிக்கலாம்னா, ஒரு ஈவன் நம்பர் உங்களுக்கு வரணும் ஆன்சர், 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் ஆட் நம்பராக இருந்து 2 நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதனுடைய சம்மேஷன் ஆட் நம்பராக வரும், அதனுடைய ப்ராடக்ட் ஈவன் நம்பராக வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே உங்களால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட்னு சொல்ல முடியும். நீங்கள் எந்த லாஜிக்கில் எடுத்தாலும் இந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அதில் ஒரு ஆட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் 16ன்ற கண்டிஷனும் வரும், அதனுடைய நம்பர்ஸ் ஆட் நம்பரும் வரும் சம்மேஷன் பண்ணால். ஓகே, கியூ இஸ் ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கியூ வந்து ஈவன் நம்பராக இருந்தால் என்ன, ஆட் நம்பராக இருந்தால் என்ன? இது கியூவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கியூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது கியூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேட்குற கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், அது மட்டும் நம்ம சொன்னால் போதும். ஸோ இந்த லாஜிக் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ஓகே, சிம்பிளாக நம்ம இப்படி வச்சாலும் ஓகே. ஒரு ஆட் நம்பர் இருக்குது, அதையும் 2 ஈவன் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் தான் கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும் கரெக்டாக. ஆட் நம்பர் ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் ஈவனையும் மல்டிப்ளை பண்ணால் ஈவன் தான் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சம்மேஷன் ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ இதை வச்சு டேரெக்டாக ஒன்று தான் ஆட் நம்பர் இருக்கணும்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங் பேஸ்டு, நம்பர் சிஸ்டம் பேஸ்டு ஒரு டேட்டா சஃபிஷியன்சி. ஓகே, அபிஷேக் வந்து 40 பாலை 5 சில்ட்ரன்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஓகே, 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 40 பால்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. such that each students get at least one ball. கண்டிப்பாக ஒருத்தருக்கு 1 அல்லது அதுக்கு மேலே பால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. no 2 children get the same balls வந்து இருக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, gets the same number of balls. Find the number of balls received by the child
who received the maximum number. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அவங்க சொன்னதை வச்சு யாருக்குமே சேம் பால் இருக்காது கண்டிப்பாக, கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு டிக்ரீசிங் ஆர்டரோ இன்க்ரீசிங் ஆர்டரோ கண்டிப்பாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது டிஃப்ரெண்ட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஹையரார்கி இருக்கும் தானே. ஒருத்தன் 5 பால்ஸ் வாங்கியிருக்கானா அவனை 4 விட அதிகமாக இருப்பான், இப்படி கண்டிப்பாக இருக்கும். பட் என்னென்ன கவுண்ட்டுன்னு தான் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ கண்டிப்பாக இது மேக்ஸிமம் இது மினிமம்னு எனக்கு தெரியும். இது வந்து அவங்க கொஷினில் கொடுத்துருக்க கொஷின். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் உங்களுக்கு 14 கிடைக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற கொஷின் என்ன, மேக்ஸிமம் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்னுடைய பால்ஸ்னுடைய கவுண்ட் என்ன அப்படின்னு மட்டும் தான் கொஷின். ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் பால்ஸ் received by the child who received the maximum balls and minimum balls together is 29. என்ன சொல்ல வராங்கன்னா 5 பேருக்கு பால் கொடுக்குறோம், இந்த மேக்ஸிமமும் இந்த மினிமமையும் நான் கூட்டினா எனக்கு 29 பால் கிடைக்குது. எனக்கு என்ன தெரியும்னா 40 பால்ஸ் வந்து எனக்கு டோட்டல். ஸோ ரிமைனிங் இருக்க 11 பால்ஸ் எனக்கு இங்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ அவங்க என்ன லாஜிக் சொல்லியிருக்காங்க சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். யாருக்குமே சேம் நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்கக்கூடாது, அதே போல் யாருக்கும் 0ன்ற நம்பர் வந்து இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சிம்பிளாக யோசிங்க, இந்த 11 நீங்கள் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும், ஓகேவா? ஆனால் அதில் ரிப்பீட்டேஷன் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் 1 விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம யோசிக்கிறப்ப எப்படி யோசிக்கணும்னு யோசிச்சு பாருங்களா. இங்கே லீஸ்ட்டாக ஒருத்தன் இருக்கான். ஸோ கண்டிப்பாக 1ன்ற நம்பரை வச்சு நம்ம லாஜிக் யோசிக்கவே கூடாது. ஏன்னா அவன் மேபி 1ஆக கூட இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். பட் நம்ம யோசிக்கிறப்போ 1 இங்கே யோசிக்கவே கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே 1ன்னு அட்லீஸ்ட் யோசிக்கிறதே இங்கே 1 இருந்தாகணும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாஜிக் வேணாலும் யோசிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 2 3 4 இது 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்துருக்கேன்னா இதை கூட்டினா எனக்கு 11 வரல. ஸோ 2 3 6ன்னு சொல்லலாமா? இப்போ எனக்கு ஆட் பண்ணால் பாருங்கள் 9 + 2 11 வந்திருக்கு. இது நான் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ஆட் பண்ணால் 11 வரையுது. ஸோ ஓகே, இப்போ 2 4 அடுத்து 5, இப்போ எனக்கு ஆட் பண்ணால் 11 கிடைக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா 3 4 4ன்னு எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் 11 கிடைக்கும். பட் சேம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன தான் பாசிபிள், 2 பாசிபிள் மட்டும்தான். உங்களுக்கு ஆட் பண்ணால் 11 கிடைக்கும், அந்த 3 நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு எந்த லாஜிக்லையுமே உங்களுக்கு 11 வர வைக்கவே முடியாது 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக அப்போ இதனுடைய வேல்யூ உங்களுக்கு 1 தான் இருக்கும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கே நீங்கள் 1 வச்சே ஆகணும். இங்கே 2 வச்சிங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே 2 வச்சிங்கன்னா நீங்கள் 2 எடுக்கக்கூடாது. ஸோ 2 வச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே 3 லாஜிக் தான் செட் ஆகும். ஸோ 3 லாஜிக்கே உங்களுக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக 4 அதெல்லாம் செட்டே ஆகாது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக மினிமம் 1ஆக தான் இருக்கணும், மேக்ஸிமம் 28ஆக தான் இருக்கணும். பட் இது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், இங்கே 2 3 6ன்னு இருக்கட்டும், 2 4 5ன்னு இருக்கட்டும். அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கான் அவங்கள, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் 28ன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் 2. இப்போது இங்கே ஒன்லி 3 children received the more than 3 balls சொல்லியிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தனியாக படித்து பாருங்கள். உங்களுக்கு 5 பேருக்கு பால் கொடுக்கணும், 40 பால் இருக்கணும். இதில் 3 பேருக்கு மட்டும்தான் மோர் தென் 3னா உங்களுக்கு இங்கே என்னென்ன லாஜிக்ஸ் வேணால் நிறைய லாஜிக்ஸ் வரலாம். ஸோ அதை வச்சு கன்ஃபார்மாக உங்களால் இவனுக்கு இவ்வளோ பால் தான் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம சில பேர் என்ன நினைப்போன்னா இந்த 2 க்ளூவும் கம்பைன் பண்ணி பார்ப்போங்க. எப்படின்னா இதை வந்து நம்ம நல்லா யோசிக்கலனா இதில் ஆன்சர் வரல, அப்போ இதை 2 கம்பைன் பண்ணுவோன்னு பண்ணிவிட்டு இப்போ யோசிச்சு பார்த்து இங்கே 28 6 3ன்னு ஒரு லாஜிக் வருதா. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தா நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த லாஜிக் வச்சு பார்க்குறப்ப இது செட் ஆகும் உங்களுக்கு 28 5 4 2 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து மோர் தென் 3 பால்ஸ் இருக்கா. ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் 2த்தையும் கம்பைன் பண்ணாமையே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு. ஏன்னா அவன் கேட்குற கொஷின் மேக்ஸிமம் மட்டும்தான். எக்ஸாக்டாக சென்டரில் இருக்க பாலினுடைய கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டதான் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா 3யும் பாசிபிள் 4ம் பாசிபிள். ஸோ உங்ககிட்ட கேட்குற கொஷின் என்ன மேக்ஸிமம் பால். ஸோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். 2 அலோன் கிடையாது, கம்பைன்டு டுகெதரும் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சி கொஷின். டேட்டா சஃபிஷியன்சினா நம்ம எப்படி மோஸ்ட்டாக செக் பண்ணுவோம்னா, இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் கிடைக்குதா ஆன்சர் செக் பண்ணுவோம், 2 அலோன் கிடைக்குதான்னு ஆன்சர் செக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா 1 and 2 கம்பைன் பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லைனா 1 and 2 டுகெதர் வந்து ஆன்சர் வந்து டிரைவ் பண்ண முடியாதுன்ற 4 கண்டிஷனில் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஓகே, இன்னொன்று வந்து டேட்டா சஃபிஷியன்சியில் வந்து
நமக்கு நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இன்னொரு பாயிண்ட்டில் வந்து நம்ம ஏமாந்துடும். எப்படின்னா அதுக்கு ஆன்சர் வரும் நம்மளாம் ஒரு அசம்ஷனில் இருப்போம். எப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு. பட் ஆனால் கடைசியாக எப்படி முடியும்னா அவங்க வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அதை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து நம்ம என்ன இது மொத்தமாக வேரியபிளாக இருக்குது, இதில் அங்கே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு நினைப்போம். நான் ஆக்சுவலாக அதில் ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா சஃபிஷியன்சியில் முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அட்டன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸோடு அட்டன் பண்ணுவோம், ஆக்சுவலாக அது அப்புறம் தப்பாயிரும். ஓகே, ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன தெரியும்னா பாசிபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இது வந்து ப்ராபபிலிட்டியோடைய ஃபார்முலாவா? ஓகே, இப்போ வந்து ஒரு பேக்கில் வந்து x+2 க்ரீன் பால்ஸ் இருக்குது, x+4 ரெட் பால்ஸ் இருக்குது, x+6 ஒயிட் பால்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது டோட்டல் ஆட் பண்ணனா வரும் 3x+12 வரும். அதான் எல்லாமே எக்ஸ் சிங்கிள் வேரியபிள் தானே இருக்குது, அதுக்கு வேறு அவங்க ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு டேட்டா 1 alone சஃபிஷியன்ட்னு நிறைய பேர் டிக் பண்ணுவோம். கண்டிப்பாக அது வந்து என்ன சான்ஸ், ஏன்னா இங்கே எக்ஸ்ன்னு தானே இருக்குது. ஒருவேளை ஒய்ன்னு இருந்தால் கூட நம்ம வந்து யோசிச்சிருப்போம், ஆனால் 2 வேரியபிள் இருக்குது, ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காது. பட் இங்கே எல்லாமே சிங்கிள் வேரியபிள் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாமே ஆன்சர் வரும் அப்படின்னு போடுவோம். ஸோ ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால். ரெட் பால் என்ன x+4. டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ, டோட்டல் பால்ஸ் எவ்வளோ, டிவைடட் பை 3x+12. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x+4 டிவைடட் பை 3 காமனாக எடுத்திங்கன்னா x+4 தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த x+4 கேன்சல் ஆகிரும், ஆன்சர் 1/3 தான் கிடைக்கும். அவன் ஆல்ரெடி இதுதான் 1/3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு நம்மளால் எக்ஸ்னோட வேல்யூ கண்டிப்பாக ஃபைன் பண்ணவே முடியாது. எக்ஸ்னோட வேல்யூ ஃபைன் பண்ணனா உங்களால் எத்தனை ரெட் பால் இருக்குன்னு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த கொஷினோட அப்பியரன்ஸை வச்சு இந்த இதில் ஆன்சர் வந்துடும் அப்படின்னு வந்து கெஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக்கில் வந்து 42 பால்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க டோட்டல். ஓகே, ரெட் பால் வந்து ஒயிட் பால், ரெட் பால் 7x, ஒயிட் பால் 8x, ரிமைனிங் என்ன இருக்கும், க்ரீன் பால் இருக்கும். நமக்கு என்ன தெரியும், இந்த டோட்டல் தான் 42னா, ஸோ கண்டிப்பாக 42லேருந்து இந்த ஒயிட் பாலையும் ரெட் பாலையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக க்ரீன் பால் கிடைக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் க்ரீன் பால் கொடுத்துருக்காங்க. 42 - 5xன்றது நம்மளுக்கு க்ரீன் பால், டிவைடட் பை டோட்டல் பால்ஸ் எவ்வளோ 42. இதனுடைய ப்ராபபிலிட்டி தான் நமக்கு 2/7. ஸோ 7 6 ஆர், ஸோ இந்த பக்கம் வச்சுன்னா 12, இந்த பக்கம் வச்சுன்னா 30, 30 = 15x. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு 2. இங்கே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா க்ரீன் பால்னுடைய கவுண்ட்டு 12. ஸோ இதில் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone sufficient to answer the question. இப்போ இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான் இந்த பாயிண்ட். வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் சில பேர் இதில் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 1 or 2 alone sufficient கூட நிறைய சான்ஸ் இருக்குது.